ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய் அக்ஷுஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எள்ளு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளு உருண்டை செய்ய கருப்பு எள்ளு 200 கிராம் எடுத்துருக்கேன். கலாக்கொட்டை 1/4 kg எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு வெல்லத்தை நல்லா இடித்து எடுத்துருக்கேன். அப்புறம் 1/4 கப்பு கேவரு மாவு எடுத்துருக்கேன். அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன் தோசை மாவு பதத்தில். உங்களுக்கு அடை தட்ட வராதுன்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நெய் எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு அடை சுடுறதுக்கு. அடுத்து எள்ளுண்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் நம்ம வச்சுருக்க எள்ளு சேர்த்திக்கலாம். எள்ளு நல்லா டார்க்காக இருந்தால் தான் அதில் எண்ணெய் இருக்கும், அப்போ தான் எள்ளுண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வறுக்கும்போது எள்ளுலேருந்து எண்ணெய் வந்தால் தான் எள்ளுண்டை பிடிக்கிறதுக்கு வரும். எள்ளு வதக்கிட்டேன். அடுத்து கலாக்கொட்டை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். கலாக்கொட்டை நல்லா வறுப்படட்டும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு அடை செய்ய வராதுன்னா இந்த மாதிரி தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். அடைக்கு கொஞ்சம் நெய் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடை நல்லா வெந்துச்சு ஒரு பக்கம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். கலாக்கொட்டை நல்லா வறுப்பட்டுடுச்சு. நீங்கள் தோல் எடுக்க தேவையில்லை, இதுக்கு அப்படியே செய்யலாம். இப்போது மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக எள், கலாக்கொட்டை, அப்புறம் நம்ம சுட்டு வச்சிருந்த ஆடியை சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சு எடுத்துக்கலாம். ஜார் பாதியாக இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் குறைன்னு அடிச்சு எடுத்துக்கலாம். நடுவில் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா சேர்ந்து வரும் எல்லாமே. எல்லாத்தையும் நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும், அப்போ தான் கரெக்டான பாதம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு வேணால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. சப்போஸ் உருண்டை பிடிக்க வரணுன்னா நெய் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். எள்ளுண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.